திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வெண்யவல்லி ஸ்துதித்திடும் நாமமது. துள்ளி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். பாவியை மீட்க பாரினில் வந்தமே நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமே நாமமது. பாரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பாரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். சஞ்சலம் வருத்த சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்த சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தாடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தாடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். In the mighty name of my Lord and Savior Jesus Christ, the King of Kings and the Lord of Lords, the worship and reading of the Bible and other activities, let's come, let's go join and enjoy the Lord. I'll use this word enjoy. Let's enjoy the Lord. இந்த பாட்டு தேவனுடைய கிருபையை பற்றி பார்க்குறோம். ஏன்னா கிருபை மீன்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் இன் இங்கிலீஷ். தட் இஸ் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது, ஆனால் அவர் எல்லாத்தையும் நமக்காக செய்கிறார். இதுதான் அவர் கிருபை. அவர் கிருபையை சார்ந்து வாழும்போது இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த பாட்டை ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இது நம்ம முயற்சி இல்லை. எந்த முயற்சி நம்ம முயற்சி தோல்வி அடையும், ஆனால் தேவனுடைய கிருபை நம்மளோடு இருந்தால் அந்த முயற்சி வெற்றி அடையும். அதுக்காக இந்த பாட்டை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது, அவர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்தம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் என்னுடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாய் நாம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரருவம் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரருவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னம் சீருவாயதில்
என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். லெட்ஸ் இந்த பாட்டில் ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கு, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை. இதை திருப்பி திருப்பி பாடுங்க, உங்களுக்கே தெரியும் என்ன பொறுப்புன்னு தெரியும். அப்போ பாடி நம்ம அதை செய்யலாம் திருப்பியும். லெட்ஸ் கோ டு இட். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை
you all in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. Come, let's go and worship the Lord in spirit and truth. Join us. Enjoy God's presence and His guidance and go home peacefully. May God bless you. Come. தமிழ்ல இப்பொழுதும் வேத வசனத்தை திறந்து ஏசாயா 62 8வது வசனத்தை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். Let me read it for you. Please hear. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். God's promise is like that. இன்றைக்கி இந்த கொரோனா டைமில் இது நல்லா இது பண்ணும். நம்ம டிவியை திறந்து பார்த்தோம்னா நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய இது கஷ்டமாயிடுச்சு, என் சம்பாத்தியமெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப வேதனைப்பட்டுருக்கிறேன், நாளைக்கு எப்படி வாழ்வேனோ தெரியாது அப்படின்னு நிறைய கேட்குறோம். ஆனால் நாம் தேவனாகிய கர்த்தரை உறுதியாக பற்றிருப்போமானால் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வராது. உலகம் முழுவதுமாக ப்ராப்ளத்தில் போனாலும் காரில் மூழ்கினா கூட நம்மை எந்த பகுதியும் அஃபெக்ட் பண்ணாது. சந்தோஷமாக தான் இருப்போம். ஏனென்றால் நம் பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள். அப்படி தான் கர்த்தர் சொல்கிறார். இங்கே இது வரைக்கும் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல வசனம் சொல்லுது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆரம்பம். இது ரொம்ப கொடூரமான பீரியட். நான் சம்பாதிச்சுட்டு வருவேன், இன்னொருத்தன் சாப்பிடுவான், என் எதிரி சாப்பிடுவான். அதை கடந்த வாரத்தில் வாசித்தோம். மோவாபியர் வந்து படையெடுத்து இவங்கள சாப்பிட்டுட்டு போனாங்க. இஸ்ரேல் புத்திரர்கள் விதைச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு போனாங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சம்பாதிச்சுட்டு வருவோம், இன்னொருத்தன் அதை சாப்பிட்டு போவான். மெடிக்கல் பில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி வேறு எது எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓவர் ஹெட் இந்த எக்ஸ்பென்சஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நாம் அவரை நாடி வந்திருக்கும் போது, அவரே பின்பற்றிருக்கும் போது இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறாது. அதாவது இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக. என் சத்துருக்கள் என் தானியத்தை ஏன் புசிப்பானேன்? கூடாது. என் தானியத்தை நான் தான் புசிக்கணும். இந்த நிறைய மக்கள் இதை விட்டுட்டு நம்ம தானியத்தை கொண்டு போய் வேறு இடத்துல கொடுத்துட்டு வரோம். இதுதான் பிரச்சனை இன்றைக்கி. அப்புறம் உன் பிரயாசத்தினால நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிட்டு வரோம், அப்போ அதை இன்னொருத்தன் சாப்பிட்டு போடுவோம். இது பயங்கர கொடுமை. அந்த மனுஷனுக்கு என்ன தான் ஒரு எதிர்காலம் இருக்குது? நான் பாட்டுக்கு வேலை செய்துகிட்டே இருப்பேன். இது ஒரு இட்ஸ் சம்திங் லைக் கர்ஸ். இங்கே கர்த்தர் சொல்கிறார், அந்த கர்ஸ்லாம் எடுத்துருக்கேன். ஆனால் கண்டிஷன் என்ன? அவரை பின்பற்றணும். ஆங்கிலத்தில் வாசிப்போம் இந்த வசனத்தை, 8வது வசனத்தை. Isaiah 62:8. And the Lord hath sown by the right hand, and by the arm of his strength. Surely I will no more give you a corn to be meat for your enemies, and the sons of the stranger shall not drink your wine, for the which you have labored. சரி, இப்போ இதை பார்த்தோம். இது கொடுக்க மாட்டேன்றார் கர்த்தர். எப்போ அப்படி கொடுக்க மாட்டார்? இதுக்கு எல்லாம் ஒரு ப்ராமிசஸ்க்கு நான் முதலே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் இப்படி இருக்குது, ப்ராமிஸ் வருது. அதில் நம்மளுடைய இது இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், மக்களுடைய ஆண்டோடைய பாட்டு இருக்கும். யார் ரெண்டு இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வருதுன்னு சொன்னால் 2 பேர் கையெழுத்திடுவாங்க. அதில் யார் பார்ட்டி ஆஃப் த ஏ பார்ட், that is God. Party of the B part, that is we. இது 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் உண்டு. God says he will do it. ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதை பார்ப்போம். 62 பொறுப்பு. 2வது வசனத்தில் வாசிப்போம். 2வது வசனத்தில் பாதியில் வாசிப்போம்.
கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நம்மளுக்கென்று கர்த்தர் ஒரு நாமத்தை கொடுக்கிறார். ராஜ்யத்தின் புத்திரர்கள், இதுதான் கர்த்தர் கொடுக்குற நாமம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோட நீங்கள் ஐக்கியம் வைக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள புத்திரராக தேவ ராஜ்யத்தின் புத்திரராக வர்றீங்க. அதான் புது நாமத்தால் உங்களை அழைப்பார். அவர் கூப்பிட்றது எப்படி? ராஜ்யத்தின் புத்திரராக கூப்பிடுறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பார். ராஜ அபிஷேகம், ராஜாக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக அந்த அபிஷேகத்தினாலும் ராஜ முடியுமாயிருப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ வந்து ஹி கிவ்ஸ் ஹிஸ் ப்ராமிசஸ். இதெல்லாம் எப்போ? ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது. நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். அதோடு முடிஞ்சதில்லை. அவர் ராஜ்யத்தின் புத்திரராய் அவர் காட்டுகிற வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது நம்மளுக்கு இந்த வெற்றியான காரியங்கள்லாம் வரும். முதல்ல வெற்றியை பார்த்துருவோம், அப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இனி நீ கைவிடப்பட்டவள் என்ன பண்ணவளும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் தன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இன்றைக்கி நம்மளுக்கு தேவை இதுதான். இன்றைக்கி கர்த்தர் என்னை கொடுத்து என்ன சொல்கிறார்? நம்ம 1000 காரியம் செய்யலாம். we are worried about public opinion. people என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க. என்னைக்காவது நம்ம யோசனை பண்ணியிருக்கோமா கர்த்தர் என்னை கொடுத்து என்ன சொல்கிறார்? அந்த காரியத்தை யோசனை பண்ணணும். கர்த்தர் நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல போகிறார்? இது ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கோமா? சரி, நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வசனத்தை வாசிடுங்க. ஆங்கிலத்தில் வாசிடுங்க. Isaiah 62:2. And the Gentiles shall see your righteousness, and all the kings your glory. And you shall be called by a new name, which the mouth of the Lord shall name. You shall also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem in the hand of your God. You shall no more be termed forsaken, neither shall your land any more be termed desolate, but you shall be called Hephzibah, and your land Beulah. For the Lord delights in you, and your land shall be married. For as a young man marries a virgin, so shall your sons marry you. And as a bridegroom rejoices over the bride, so shall your God rejoice over you. இந்த இடத்துல பாருங்கள், ராயல் டயடம் போட்டிருக்கோம். இன்றைக்கி கர்த்தர் நம்ம பார்க்குறது ராயல் டயடமாக பார்க்குறது. இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்று அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு அவரோட உடன்படிக்கை பண்ணி நம்ம வாழ்க்கையை அவர் சொல்படி நடக்கும்போது கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, நம்மளை யாருன்னா ராயல் டயடம் பார்க்குறாரு. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? குப்பை தூசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரோ அது மாதிரி தான் நம்மளை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, தேவன் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? நான் எந்த காரியம் செய்கிறேன், இந்த காரியம் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ இது அனுதின வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த காரியம் செய்ய போகிறேன், ஒரு குடும்பத்தில் செய்கிறோம். நான் செய்ய போகிற காரியத்தில் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பாரா? வாலிபர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். இந்த இடத்துல போட்டிருக்கு, வாலிபர்கள் தன்னை கன்னிகை விவாகம் பண்ணது போல் மக்கள் விவாகம் பண்ணுவாங்க, கர்த்தர் உண்மையில மகிழ்ச்சியாக இருப்பார்னு போட்டிருக்கோம். 5வது வசனத்தில் வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல் மக்கள். இன்றைக்கி வாலிபர்கள் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதை சிறிது நேரம் சிந்தித்து பார்த்துருக்கேன், யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு கல்யாணம் பண்ணுறாங்களா, இல்லாட்டி தன்னுடைய இஷ்டப்படி செய்கிறாங்களா? அப்புறம் இந்த மாதிரி மேரேஜஸ் எல்லாம் இதில் எண்டப் என்ன ப்ராப்ளம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க,
தழுதடிச்சிட்டுடுவாங்க, டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. How sad it is when how people will call you. மக்கள் உங்களை இப்போ what is the people opinion about you, people's opinion about you. நீ ஒரு கல்யாணம் பண்ணுற, 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிற, இல்லாட்டி அதுக்கு முன்னால் சில பேர் என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து என்னை அப்ரோச் பண்ணால் கல்யாணம் ஆகி 2வது நாள் டைவர்ஸ்ன்னு சொல்கிறேன். சரி, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். தயவுசெய்து நம்முடைய பிள்ளைகள் யோசனை பண்ணோம். மேரேஜின்னு சொல்கிறது ஒரு கவனன்ட். 3 பேர் அதில் இன்வால்வ்டு. ஒரு ஆண், ஒரு பெண், மேலே கர்த்தர். அதை பிரேக் பண்ணும்போது அதை விட மாட்டார் கர்த்தர். அவர் தான் அதை பிடிச்சி வைக்கிறது. இப்போ அதை விடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது எங்கே ப்ராப்ளம் மாட்டிக்கிறோம்? கர்த்தருக்கு. கர்த்தர் மல்கியாவில் சொல்கிறாரு, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். எடுத்து வாசிப்போமா? மல்கியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். இது எல்லாருக்கும் எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு இது பொருந்தும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Malachi 2nd chapter 16th verse. For the Lord, the God of Israel, says that he hates putting away. For one cover violence with his garment, says the Lord of hosts. Therefore, take heed to your spirit that you deal not treacherously. இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் போது தமிழில் வாசிக்கலாம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக. இது ரொம்ப துரோகம், பயங்கரமான டெர்மினல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஆண்டவர். இப்போ பார்த்தா இது வந்து ஒன்லி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மேன். அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏன் பொம்பளைகளை பற்றி பேசலை? இந்த காலத்தில் பொம்பளைங்க பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறது அது ஆண்களுக்கு ஒரு சில இருந்தது. அவனுக்கு ஒரு இப்போ சீஷர்கள்கிட்ட இயேசு வைச்ச போது கூட சில மாரல் லாஸ் வைக்கிறார் ஆண்டவர். வச்சோன்னா அவனுக்கு அலறிட்டாங்க. இப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவாய்ட் பண்ணணுங்க. அங்கேயும் அதை தான் சொல்கிறாரு. அவர் வெறுக்கிறார். தள்ளி விடுதல் அவர்கிட்ட வருதில்லை. அப்போ அந்த காலத்தில் யூதருக்கு முறை என்ன பண்ணுவாங்க, ஒரு தள்ளுதல் சீட்டு, இவன் ஒரு சீட்டு எழுதி கொடுத்தா அவ்வளோதான் டைவர்ஸ். நான் அரசியல் பேசலை, நான் தேவ வார்த்தையை பேசுகிறேன். திஸ் வாஸ் ராங். காட் டிடன்ட் லைக் இட். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் என்ன பண்ணார் க்ளீனாக, அதுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். அதான் அவன் ட்ரெஸ் வந்து கொடுமையாக இருக்கான் அப்படின்றாரு. ஆகையால் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து பாருங்க. இதில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆவியும் கரெக்ட் ஆகுது. அவர் ஸ்பிரிட் ஆல்சோ கோஸ். இது ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் சொல்லி கொடுக்குறேன். இதில் கர்த்தருக்கு நம்ம இது பண்ணுறோன்னு. 2வது, இந்த அதிகாரத்திலே கொஞ்சம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்போ வந்து ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3வது பாட்டி வருது இந்த அக்ரிமெண்ட்லாம். சாட்சியாக இருக்கார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக. இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இட்ஸ் a very good explanation. Why did God made one Adam and one Eve? அவர்கிட்ட நிறைய ஆவி இருந்தது. எத்தனை பேர் ஒன்றா படிச்சிருக்கலாம். அவர் அது மூலமாக தான் ஏன்னா இதில் கொடுத்துருக்காரு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக. அதனால ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு 10 பேரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான் ஒரு ஆள், இந்த மாதிரி பண்ணுவானுங்கன்னு அவர் தெரியும். அதனால தான் சொல்கிறார், ஒரு ஆவி, ஒரு மனுஷனுக்குள்ளே ஒருவனை ஆவி இருக்குது, ஒருவனை எல்லாரும் படைத்தார். அதான் ஒருவனை அல்லவா படைத்தார்,
ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவியை குறித்து துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிற. பாருங்க, இந்த திருப்பி இந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்காரு. அப்போ கர்த்தருக்கு சில காரியங்கள் பிடிக்காது. அதில் நம்ம வழக்கமாக இந்த காலத்தில் பயன்படுத்துகிற வேர்ட் டைவர்ஸ். இளைஞர்களும் வாலிபர்களும் பெண்களும் வாலிப பெண்களும் இது அனாவசியமாக பண்ணுறோம். வில் டைவர்ஸ். சாரி, இஃப் வி ஆர் லைக் தட், சாரி, என்னடா மாரல் ப்ரீச் பண்ணுறான்னு சொல்ல நினைக்காதீங்க. ஐ ஹவ் டு ப்ரீச் மாரல். ஐ எம் நாட் ப்ரீச்சிங் மாரல், ஐ எம் ப்ரீச்சிங் காட்ஸ் வேஸ். தேவனுடைய வழிகளை குறித்து பிரசங்கம் பண்ணுறேன். இதெல்லாம் செய்தால் ஆண்டவர் பிடிக்காதுன்றேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு கர்த்தரை ஆசீர்வதிச்சா நம்ம நினச்சோம்னா அது ஆசீர்வாதம் இருக்காது. நவ் லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு அந்த ஏசாயா 62ஆவது இதில் பாருங்கள். இது மாதிரி செய்துட்டு கர்த்தர் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொன்னால் நம்ம அவர் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். அப்போ நம்ம ஞானமாக பயன்படுத்தணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக போகுது. கடவுளுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக போகுது. மேரேஜ் இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. நம்ம வி மேக் இட் அ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், தேவன்கிட்ட கேட்கும்போதே, ஐயா நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், என் லைஃப் பார்ட்னர், அது பேருங்க சொல்கிறது வேணா லைஃப் பார்ட்னர், அது கொஞ்சம் நாளில் பிச்சுக்கிட்டு போயிடுது. அது லைஃப் பார்ட்னரில், அது டைம் பார்ட்னர். இப்படி தான் பண்ணுறோம். இப்போ இதை லைஃப் பார்ட்னர்னா இட்ஸ் லைஃப் லாங்காக எல்லாத்துலேயும் பார்ட்னர்ஷிப் வைக்கிறது. நல்லதுலேயும் சரி, கெட்டதுலேயும் சரி. அதில் சர்ச்சஸில் போயிட்டு நம்ம வாக்கு கொடுப்போம். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும், இதெல்லாம் பேசுவோம், இந்த டயலாக்லாம் பேசுவோம். ஆனால் அதை மறந்துடுவோம். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒரு பகுதி. இது மாதிரி நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பிள்ளைகள் வளர்ப்பதில் ஒரு பகுதி. செலெக்ஷன் ஆஃப் அவர் சாய்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்? சில காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். அந்த காரியங்களை செய்வதற்கு அவருடைய அனுமதி. இதை செய்யலாமா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. we don't have the GPS of the world system. ஏதோ சொல்கிறாங்க. என்னுடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனே காக்கிறது கஷ்டம். அப்புறம் மொபைல் ஃபோன் வந்துச்சு. அது பார்த்தா செங்கல் கட்டி மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போகிறாங்க, ஏதோ செய்கிறாங்க. அட்வான்ஸ்ட் நாலேஜ். இப்போ பிள்ளைங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுத்துட்றாங்க. அந்த பிள்ளைங்க அதை வச்சுக்கிட்டு என்னென்ன கற்றுக்கூடாதெல்லாம் கற்றுக்குதுங்க. இப்போ நம்முடைய ஆண்டவர், ஒரு குடும்பம், ஆண்டவரை சார்ந்த குடும்பம் இப்படி தான் ஜீவிக்கணும்னு கர்த்தர் வச்சுருந்தாருன்னா இந்த பிள்ளைங்களை அதனால் கரப்ட் ஆகிடுவாங்க. கரப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வர்றது கஷ்டம். அப்போ ஒரு கணவனும் மனைவியும் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் பையன் இது மாதிரிலாம் கேட்குறான், எங்கள் பொண்ணு இது மாதிரிலாம் கேட்குறா, இது மாதிரி பண்ணும்போது நாங்கள் இது மாதிரி சேர்த்து எங்களுக்கு கிருபை தாரோம், நீர் வழி காட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார். அவர் வழி சொல்லிக் கொடுப்பார். அவர் காட்டுகிற வழியில் ஒரு பாட்டு பாடுவோம். அவர் காட்டும் வழியில் நடப்பேன், அவர் பாதம் ஒன்றை பிடிப்பேன்னு சொல்லி பாடுவோம். இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? சொந்தமாக போயிடுவோம். அங்கே ஆதாம் அதை தான் செய்தார். ப்ராப்ளம் என்ன செய்தார்? தப்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ இந்த கனியை புசிக்காதேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆதாம் புசித்தார். அதனால அங்கே பிரச்சனை வந்துச்சு. he got into problem. அவர் தன்னைத்தானும் ப்ராப்ளம் உள்ள நம்மளும் எல்லாரையும் சேர்த்து மாட்டி விட்டு போயிட்டார். இன்றைக்கி எல்லாருமே அதில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். தேவ ஜனமே நல்லா கவனிங்க. கர்த்தரை பிரியப்படுத்த பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் அவருக்கு தெரியும். நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பைரி டேட்டு, நடுவில் என்ன பண்ணுவோம் எல்லாமே அவருக்கு தெரியும். இதை விட்டுட்டு நம்ம போய் நாள் பார்த்து, நிமிஷம் பார்த்து, இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணும்போது சீரழிச்சுக்கிறோம். இது கர்த்தருக்கு பிடிக்கிறதில்ல. பைபிளில் போட்டிருக்கோம், நாள் நிமித்தம் பார்க்குறவர்களே அப்படின்னு போட்டிருக்கோம். கர்த்தர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தணும்.
live it with Jesus. அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையின் படகுல அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஸ்ட்ரகிளாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி ஓடுறதுன்னு தெரில, பணம் வர மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது, இங்கே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களே, என் தானியத்தை என் சத்துரு சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் வழிக்கு கொடுப்பாரு. சத்துரு அப்படி வந்தால் கூட அவனை கட் பண்ணி விட்டுறாரு. ஆகவே தேவநாய கர்த்தரிடத்தில் போய் உங்களை சமர்ப்பிங்க. எல்லாத்துக்குமே டெடிகேஷன் தான் வேணும். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வதில் மட்டுமல்ல, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இது நினச்சிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு 2 ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அல்லேலூயா போட்டுட்டு வெளியே வரும். ஓகே, நல்லது தான், நான் இது தவறுன்று சொல்லலை, அதை செய்யுங்க. ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது டெய்லி. இன்றைக்கி கர்த்தரோட நம்ம பேசணுமா? கர்த்தர் நம்முடைய என்ன சொன்னார்? இன்றைக்கி கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்துச்சு? இந்த காரியத்தை செய்ய போகிறோமே, இதுக்கு கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இவை நாம் தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் எதற்காக பிடிக்கப்பட்டிருப்பேனோ. அப்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தமிழில் வாசிப்போம். முதல்ல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இப்போ இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிப்போம். Philippians 3rd chapter 12th verse 12. Not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நான் எதையுமே பிடிச்சிக்கல. ஒன்று, நான் எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், நான் நிறைவேற்றும்படியான எனக்கான நோக்கம் என்ன, என்னை உருவாக்குனது நோக்கம் என்ன, இதை கண்டுபிடிக்கணும். ஒரு மனுஷன் இதை கண்டுபிடிச்சிட்டான்னா he will sail through. அதற்காக என்ன செய்கிறாரா, அதை பிடித்து கொள்ளும்படி தொடர்ந்து ஓடுறேன் டெய்லி. அதாவது என்ன சொல்கிறாரு, நான் டெய்லி அவர்கிட்ட போய் கேட்குறேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்னுடைய ஓட்டம் இதை நியமிச்சிருக்கீங்க, இதை எப்படி ஓடணும்னு தெரியல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இது 13வது வசனத்தை போட்டிருக்கோம். சகோதரர் பாடிமா தமிழில். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்போ பாருங்க, ஆங்கிலத்தில் வாசிப்போம். Philippians 3:13. Brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind, reaching forth unto those things which are before. இப்போ பாருங்க, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. யாரும் பிடிச்சிக்கிட்டேன்னு நினைக்கல. எனக்கு என்னோட என்ன அப்படின்னு தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்பப்போ அந்த நாளுக்கு அந்த பாடு போதும்ன்றாரு. அப்போ டெய்லி சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் கோல் தெரியும், நம்ம எல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். அப்போ எப்படி ஓடணும், இப்படி தான் ஓடணும். அப்போ இப்போ என்ன பண்ணேன், ஒன்று செய்கிறேன், இதுக்காக பின்னானவங்களை மறந்துடுறேன். ஐ forget the past. ஒன்று மட்டும் சொல்கிறேன், bring the past, you will get into problem. இப்போ சண்டை எப்படி உருவாகுது? நீ அந்த காலத்தில்
இப்படி செய்த, நீ இந்த காலத்தில் இப்படி செய்த. இப்படி தான் சண்டையே உருவாகும். நம்ம எய்ம்ஸ் பிசாசு குளறுபடியாக செய்கிறதுக்கு என்ன பண்ணுவான், அழகாக இந்த வாடகை எடுப்பான், பழைய கதையை கொண்டு விடுவான். அதை மறந்துடுங்க. அதான் போட்டிருக்கீங்க, forget the past. பழைய முன்னாடிகளை மறந்துடுறேன். நான் எதுக்காக ஓடுறேன். அதாவது ஒரு சின்ன பந்தய பொருளில் ஓடுறவங்க, ரேஸ் ஓடுறவங்க பாருங்கள், எப்போவுமே பின்னால் திரும்பி பார்த்து ஓட மாட்டான். திரும்பி பார்த்து ஓடுறவன் ஃபஸ்ட்டு வர மாட்டான். அதனால் forget the past, look into the future. அதான் இங்கே போட்டிருக்கு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவனை அழைத்த, இயேசுக்குள்ளாக தான் தேவன் அழைத்திருக்காரு. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. வாட் இஸ் மை காலிங்? என்னுடைய அழைப்பு என்ன? இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு தான் அழைப்பட்டிருக்கேன், இப்படி தான் ஓடுவேன். நடுவில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டேன், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. நான் ரொம்ப ஆழமாக போக விரும்பல. ரொம்ப ஆழமான வசனம், சத்தியம் அது. முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரமபடையின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆகையால் நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையோடு இருக்கணும். நீங்கள் யார் முன்னேறணும்னு நினைக்கிறோமோ, கைத்தட்டி பாடினா பத்தாது, வேதம் வாசிக்கணும். சர்ச்சில் சில பேர் சத்தமாக வாசிப்பான், அதுதான் கடமை நினச்சிக்கிறாங்க. நல்லது, செய்யுங்க, வேணான்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வீட்லேயும் போய் வாசிங்க. குடும்ப ஜபம், தனிப்பட்ட ஜபம், தனிப்பட்ட வேத வாசிப்பு ஜபம், குடும்ப வேத வாசிப்பு ஜபம். அப்போ குடும்பத்துக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். தனியாக வழிபடுத்தல் அது தனியாக வரும். இந்த காரியம் செய்யலாமா, செய்யக்கூடாது. அப்போ பாருங்கள், அழைப்பின் பந்தயத்தை பொருளுக்காக இலக்கை நம்ம தேர்தல் யாரும் இந்த சிந்தையாக இருக்க விடுவோம். வேறு காரியத்தில் அது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் தேவன் வேணான்னு கர்த்தர் வேறு மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அவர் தடுத்துருவார். உங்களோட காலிங் என்ன? எதற்காக அழைக்கப்பட்டோம்? இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க, கிறிஸ்தவங்களாக பிறந்துட்டா கிறிஸ்தவங்களாகிடும். இல்லைம்மா, இப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆனீங்கன்னா அங்கே மட்டும் அதை ஒண்டி பாருங்கள். அப்போ தான் போவோம். இதெல்லாம் கடந்து போவோம். கடந்து தேவனோடு இணைந்து அவருடைய சேர்ந்து சேர்ப்போம். அப்போ இந்த வேர்டு அப்ளை ஆகும். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கூட. தமிழில் வாசிமா 62:8. ஏசாயா, தேவன் என் மேலே மகிழ்ச்சியாக இருப்பார். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 8வது வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அங்கிருக்கிற வாசிப்பா. Isaiah 62nd chapter 8th verse. The Lord has sown by his right hand, and by the arm of his strength. Surely I will no more give your corn to be meat for your enemies, and the sons of the stranger shall not drink your wine, for the which you have labored. இப்போ கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கேட்டால் இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி நடக்கணும்? கர்த்தரோடு இணைந்த ஜீவியம், இயேசுவோடு இணைந்த ஜீவியம், இசைந்த ஜீவியம், இதெல்லாம் இருந்துட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இதான் சொல்கிறாங்க வாக்குத்தத்தமா, மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் மகிழ்ச்சியாக இருப்பேன். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னே சொல்கிறாரு. பிதாவாகிய தேவன் நம்ம மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். என் பிள்ளைங்க வருதுடா. அப்புறம் எப்படி நம்ம பூமியில் இந்த உபத்திரமெல்லாம் வரும்போது நம்மளை எப்படி விட்டுருவாரா? விட மாட்டார். அவ ஜாக்கிரதையாக இருங்க. வேத வசனத்தை வாசிக்கிறதுலையும் அதை தியானிக்கிறதுலையும் அதில் உள்ள வைக்கிறதையும் எதற்காக அழைக்கப்பட்டோம் பிடித்து கொண்டு நம்ம பார்வை அது மேலே மட்டும் செலுத்தி நாம் வெற்றிகரமாக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
தைரியமாக தேவனை பின்பற்றுங்க. இன்றைக்கு இதை பார்த்தோம். இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னும் அதிகமாக பார்ப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தசமபாகத்தையும் காணிக்கை கொடுத்து சிறிது ஆராய்ச்சி பண்ணலாம். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம் தசம பாகம்னு ஒரு இது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் இந்த வார்த்தை வரல. இதை சொன்னது யாரு? ஆசீர்வதித்தது மெல்கிசேதேக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆசாரியனை கர்த்தர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்குறான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் மெல்கிசேதேக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராயின்னு எபிரேயர்ல போட்டிருக்கோம். பின்னால் ஒரு நாள் வாசிப்போம். இவன் இடத்துல ஜெயிச்சு வந்த விக்டோரியஸா வந்த ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். இன் அதர் வேர்ட்ஸ், ஜெயிச்சு தன்னுடைய காரியங்களை இன்னும் ஆட் பண்ணி கொண்ட ஆபிரகாம், வளர்த்து கொண்ட ஆபிரகாம், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்ட ஆபிரகாம் அவர் வந்து தசமபாகத்தை கொடுக்குறாரு. அப்ப இது கர்த்தரால் வந்தது. எவ்ரி இன்கம் விச் இஸ் கமிங் ஃப்ரம், இது நல்லா கவனிங்க. பூமி சபிக்கப்பட்ட பூமி. அதுலேருந்து வர எந்த ஒரு காரியமும் சபிக்கப்பட்டதாக தான் இருக்கும். இது ஒரு சீக்கிரட்டாக சொல்லித்தரேன். ஆகவே அந்த சாபம் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்துருங்க. அப்போ அந்த சாபெல்லாம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 90% நம்மகிட்ட தான் இருக்குது. அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது லாலையும் வரல, எதிரையும் வரல, இது முன்னாலே வந்துருச்சு. யாரும் சில பேர் இது தசமபாகம், இது வந்து பழைய ஏற்பாடு இல்லை. இந்த காலத்தில் இயேசு சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் வரும்போது இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் என்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைங்களை நல்லா கவனிங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் சத்துக்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆசீர்வாதம். என் சத்துருக்களை எனக்கு கையில் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இந்த சத்துருக்கள் பாட்டாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். சத்ருவில் வந்து டக்குன்னு இதை எடுத்துகிட்டு போயிடுவான். சத்ரு வந்து வியாதியை வச்சுட்டு போயிடுவான். சத்ரு வந்து வேதனையை வச்சுட்டு போயிடுவான். குடும்பத்தில் நஷ்டத்தை பண்ணிடுவான். இதில் இப்போ வந்து இந்த சத்ரு ஏதாவது நடுவில் பூழுவான். இப்போ பூந்த மாதிரி எனக்கு அது மாதிரி எல்லாரும் போடுவான். குடும்பத்தில் போவான், தனிப்பட்ட வாழ்க்கையில் வருவான், இப்போ பிள்ளைங்கள வாழ்க்கையில் பூந்துருவான், ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவான். அது மாதிரி சத்துருக்கணும் வரும். அப்புறம் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம அதுக்காக காவணும். இந்த மாதிரி சத்துருக்களெல்லாம் நம்ம மேற்கொள்ளும். தனிப்பட்ட வாழ்க்கை ஆபிரகாம் அவங்க போராடி மேற்கொண்டார். எனிமியை கொண்டு போய் ஹி ஸ்ட்ரைக்ட், அதாவது அட்வான்ஸாக போய் அவர் போய் அடிச்சிட்டார். தன்னுடைய சத்துருக்களை அடிச்சிட்டார். ப்ராபபிள் எனிமீஸ் அடிச்சிட்டாரு. இங்கே அப்படி இல்லை. நம்ம இடத்துல நம்மளும் ப்ராபபிள் எனிமீஸை ஸ்ட்ரைக் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல பிசாசு உள்ள நுழைவான்னு பார்த்து அந்த இடத்துல கட் பண்ணணும். ஓகே, இப்போ அதை உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுக்கு இப்போ ஆசீர்வாதம் வருது. உன்னதமான தேவன் உனக்கு சத்துருக்களை உன் கையில் கொடுத்துட்டாரு. இதுதான் விஷயம். அவனுக்கு தான் கணக்கு அங்கே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். நல்லா கவனிங்க.
அதனால் இந்த பூமியில் ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். இந்த பூலோகத்தில் ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இயேசுவின் ஸ்தானத்திலிருந்து, இயேசுவின் சொல்லலை, அவர் வர முடியாது, இயேசு அவருடைய இடத்துல வர முடியல, அவர் இருக்கிறாரு. அவருக்கு பலம் நாங்கள் வாங்குறோம். எல்லா பூமியில் இருக்கிற ஆசாரியனை வாங்கி என்னன்னா, இன்ஃபேக்ட் அதர்வைஸ் இன்னொரு வசனம் போட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில், ஆசாரியன் சாபத்தை சுமக்க வேண்டும். இது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆசாரியனுடைய வேலை தான் சாபத்தை சுமக்க வேண்டும். அதுதான் அந்த வசனத்தின் படி தான் கிறிஸ்துவ நமக்காக சாபத்தை சுமந்தார். எப்படி உண்டாது? முதல்ல பாவம் செய்கிறோம், பாவம் செய்தோன்னு சாபம் வருது, சாபம் வந்தோன்னு நெக்ஸ்ட் மரணம் வருது. இது மூணையும் தான் கவர் பண்றாரு இயேசு. ஆனால் இயேசு தேவைப்பட்டது. அதனால தேவ ஜனமே நல்லா கவனிங்க. பூமியில எடுக்கப்பட்டதெல்லாம் சபிக்கப்பட்டது. அதை ஓவர் ரூல் பண்ணணும்னு சொன்னா கொடுக்கறது உபயோகிச்சிட்டோம். we are not forcing anything. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். பாருங்க, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், குறையாது. இன்னைக்கு பூமியில் இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எதுவுமே செய்ய முடியாது. உன் சத்துருக்களுக்கு உன் தானியத்தை ஆகாரமாக கொடுக்க மாட்டார். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுங்கள். பந்திக்கு நேராக செல்வோம். இங்கேயும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே கொண்டாடுவோம். ஆதியாகமம் 14, 17, 18 தமிழ்ல வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17, 18. அவன் கெர்தலாகோமேரையும் அவனோடிருந்த ராஜாக்களையும் முறிய அடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இது ஆங்கிலத்தில் வாசிப்போம். Genesis 14th chapter 17th verse onwards. And the king of Sodom went out to meet him, Abram, after his return from the slaughter of Kedorlaomer, and of the kings who were with him at the valley of Save, which is the king's dale. And Melchizedek, king of Salem, brought forth bread and wine, and he was the priest of the Most High God. And he blessed him and said, Blessed be Abram of the Most High God, possessor of heaven and the earth. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்போ ஆபிரகாம் ஒரு விக்டோரியஸ் மோடில் வரார். வெற்றி கொண்டு ராஜாக்கள்லாம் முறியடித்துட்டு, இம்பாசிபிள் டாஸ்க், ஒரு 5 ராஜாக்களை முறியடிக்கிறார். அதுவும் தேவனுடைய கிருபை. படிச்சுட்டு வராரு, கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு வராரு. அந்த காலத்தில் அப்படி தான் வரும் பொருட்கள்லாம். ஒரு இது கொள்ளை அடித்தவுடனே அதுலேருந்து எல்லாமே வந்து சேரும். இப்போ அதை எடுத்துகிட்டு வரும்போது ஆபிரகாமுக்கு நேரம் 2 பேர் வராங்க. ஒன்று சோதோமின் ராஜா, இன்னொன்று தேவனுடைய ஆசாரியன்.
2 பேர் வராங்க. இன்றைக்கும் அதே தான். நீங்கள் ஏதாவது உங்கள் சம்பாத்தியத்தில் இல்லாட்டி ஏதாவது வரும்போது கொண்டு வரும்போது 2 ராஜாக்கள் வருவாங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டுவான். அது அவன் சொல்லுவான், ஜனங்களெல்லாம் நீ எடுத்துக்கணும், இந்த பொருட்களை எடுத்துக்கணும், ஜனங்களை கொண்டு எனக்கு கொடுத்துருவான். இன்றைக்கும் பூமியில் இருக்க ஒரு ராஜா அப்படி தான் செய்யுது. பூமியில் இல்லை, 2ஆம் வானத்தில் இருக்கிற ஒரு ராஜா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஜனங்களெல்லாம் எனக்கு வேணும், பூமியில் இருக்க ஜனங்கள்லாம் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லிட்டு இருக்கிறான். அவர் அது மறக்கிறது இல்லை. இந்த வேத வசனத்தின்படி ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருக்கிறான். அவனையும் பார்க்க முடியாது, அவனை சத்துருன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் இன்னொரு ஆசாரியன் வர்றாரு. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பான இருந்த மெல்கிசேதேக்குன்னு ஒரு ஆசாரியன் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நல்லா இருந்த கவனிங்க, அப்பவும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. வெற்றி அடையும் போதெல்லாம், நல்லா கவனிங்க, வெற்றி அடையும் போதெல்லாம் அவருக்கு ஒரு இது வருது, அப்பவும் திராட்சரசமும் வருது. நீ நம்மகிட்ட இருக்குது, இந்த மாதத்துக்கு ஒரு தடவை வெற்றி வேணுமா, டெய்லி வெற்றி வேணுமா, இது நம்மகிட்ட தான் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? மாதத்துக்கு ஒரு தடவை வெற்றி வந்துச்சுன்னா அது உங்க இஷ்டம், நான் எதுவும் சொல்லலை. டெய்லி எடுத்து வெற்றி வாங்கினீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. டெய்லி வெற்றியோட நான் வெற்றிகரமான ஜீவியத்தை தான் வாழ்வேன் அப்படின்னு சில பேர் டெசிஷன் எடுக்கலாம். இங்கே அப்படிதான் வெற்றி அடைஞ்சு வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகிறார். அங்க அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா அதுதான் மோஸ்ட் ப்ரெஷஸ். அந்த காலத்திலே இது என்ன சொல்ல குடிக்கிறதுனா, பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த இயேசுவை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்றாரு. மக்கள் நினைக்கிறபடி 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு வந்தார் இல்லை, எத்தனையோ வருஷமா இதை செய்து தான் இருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு வந்துருச்சு. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம ஆளுங்கன்னு தெரியல. எனக்கு அது யோசனை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு வந்தார். ஆமாம், உண்மைதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவத்தை எடுத்தார். அதுக்காக அப்பத்தையும் திராட்சை ரசத்தை எடுத்துட்டு என்ன சொல்றது, வானத்தையும் பூமியும் உடையவர், உடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இன்னைக்கு நம்மளுக்கு வேணும் வானத்தும் பூமியும் உடையவராகிய தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம். இந்த அப்பம் என்பது இயேசுவின் சரீரத்தை குறிக்கிறது. இந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்குது, இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அந்த அப்பத்தை உட்கொள்ளும் போதும் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம்னு போட்டிருக்கு. ஐக்கியப்பட்டிருப்போம்னா ஒன்றா இருப்போம், இயேசுவோட நெஞ்சு படித்தவன் இந்த வாழ்க்கையை ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். 3வது, நாம் சில சமயத்தில் மரித்து போகிறோம். சரீரம், இந்த ஓவர் கோட் கேன் கோ அவே. ஆனால் உயிர் தெழுதும் நாளில் அவங்க எழுந்திருப்பாங்க. அந்த கேரண்டி கொடுக்குறாரு இயேசு. அடுத்தது எல்லாத்துக்கும் மேலே சொல்றார், நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப். சாகாவரம். சாகாவரம்னா இப்போ சாகிறது, இங்கே டெம்பரரி. இந்த லைஃப் உள்ளான மனுஷன் போயிடலாம், வெளியே போனால் அவன் சாக மாட்டான், அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பான். அதை பிடிச்சிக்கிட்டு இந்த மந்திரவாதிகள்லாம் பேயின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. பேயில் இல்லை, ஆவி தன்னை தந்து தேவனத்துக்கு போயிடுச்சு. அது பாட்டுக்கும் ஒரு ரெஸ்டிங் பிளேஸுக்கு போயிடுச்சு. ஆனால் சுற்றிட்டு தான் இருப்பான், அது சாவே சாவாது. God cannot simply kill a spirit. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக் 2 விதத்தில் தான் அது போகணும். ஒன்று, தேவனோடு இணைந்த தேவனுடைய பாதைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா பிசாசோட இருந்த இந்த கேட்டானே என்ன கேட்டான், ஆத்மாலாம் எனக்கு கொடுத்துருக்கு, அவன் சுற்றிட்டு இருக்கிறான், அவனோட ஜாயினிங் போயிடும். நான் இதை சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு தேவனோட இருந்த ஜீவியம் வேணுமா?
இயேசுவோடு இணைந்த ஜீவன் வேணுமா, இல்லாட்டி பிசாசோடு ஐக்கியப்படுறோமா? அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த கமெண்ட் எடுக்கிறோம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லுங்கள். ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி கடந்து செல்வோம். அதுக்கு போல சில காரியங்கள் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்ட இந்த அத்தனை பேருக்கும் இந்த நாளிலே இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள யாராவது முன் வந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு பதில் சொல்லுவார்கள். இயேசுக்கு நேராக உங்களை வழி நடத்துவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் இயேசுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறது மாதிரி பெஸ்ட் காரியம் எதுவுமே கிடையாது. வானத்தின் பூமி உடையவராக அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாத்தையும் வாங்கிக்குவார். நம்ம அவர் வழி நடத்துவார். ரெண்டாவதாக எல்லாருக்காகவும் வருகிறேன். இப்போ ஜபிக்க போகிறோம். இதில் வியாதியஸ்தர்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வேதனை மற்ற காரியங்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற யாரும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நான் வேண்ட போகிறேன். எங்களெல்லாம் என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிங்க, ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் என் தேவனாய கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது பிள்ளைகள் எல்லாரும் தேவ ஆவியானவர் வழி நடத்துவீராக. கர்த்தாவே, இதில் எத்தனை பேர் வியாதியோடு வந்திருக்கிறார்களோ, வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, பிசாசின் பிடியில், மந்திர கட்டில், இல்லை பிள்ளை சூனிய கட்டில், எதோ வாட் எவர் இட் மே பி லார்ட், எல்லாரையும் தொடுங்கப்பா. உங்களை நோக்கி வருவர்களை புறம்பே தள்ளுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. புறம்பே தள்ளாத தேவன் அவர்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் வேதனையெல்லாம் மாற்றி போடுங்க. வியாதி நிலைமையில மாற்றி போடுங்க. பண கஷ்டங்களை மாற்றி போடுங்க. மன கஷ்டங்களை மாற்றி போடுங்க. குடும்பத்தில் பிரச்சனையோடு வந்து பிரச்சனைகளை மாற்றிடுங்க. எத்தனை பேர் உங்களுடைய ஆறுதலுக்காக காத்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்காக வருகிறேன். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்மையான காரியங்களை அவர்களை செய்யும் அப்பா. வழிநடத்தும். நீ நன்மை செய்கிற தேவனாகிய சுற்றி திருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள நாங்களும் அதை விசுவாசித்து நடக்கணும். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கப்பா. உலகத்தில் பஞ்சம் போய் கொண்டு இருக்கலாம், ஆனாலும் எங்களை தொடாது. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென். இப்பொழுது ஆசீர்வாதத்தை படித்து கடந்து செல்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I wish you all a very happy week. God bless you. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்ஃபா வார்த்தை ஊழியங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாஸ்டர் ஜான் சாமுவேல் மூலியமாக இன்றைக்கு சண்டே சர்வீஸோட மெசேஜை கேட்டீங்க. என்ன ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. ஏசாயா 62:8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். நம்ம ஒரு ப்ராமிஸ் கொடுக்கும்போது எதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராமிசரி நோட் கொடுப்போம், ஒரு ஷியூரிட்டி சைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் அவருடைய புயத்தின் மேலும் அவருடைய நாமத்தின் மேலும் நம்மளுக்கு ஒரு ஷூரிட்டியை கொடுக்குறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையுள்ள வாக்குத்தத்தம் இதை பார்க்கணும். நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்றைக்கி லாக்டவுனில் எத்தனை பேர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து பிஸ்னஸ் டல்லாகி வேலை பறிப்போய் இன்றைக்கி வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் இதை நமக்கு உரிதாக்கி இதை நம்ம இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இதை ஆண்டவர்கிட்ட நம்ம சின்சராக இதை கேட்போம். இன்னொரு விஷயம் பாஸ்டர் நம்மளுக்கு சொன்னார், கர்த்தரோடு கூட இசைந்த வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் கர்த்தரோடு கூட ஒரு இசைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த இசைந்த வாழ்க்கை, இயேசுவோடு கூட இசைந்த வாழ்க்கை இல்லாததுனால்தான் இப்படிப்பட்ட சாபங்களே
முதலாவது ஒரு மனுஷனுக்கு வருது. சாபம் என்ற ஒரு காரியமே கிறிஸ்துவுக்குள்ளாக கிடையாது. நமக்காக எல்லா சாபத்தையும் அவர் சிலுவையிலே மேற்கொண்டார். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு சாபம் என்றே ஒன்று கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் உரியது. இதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம விசுவாசிப்போம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஐ எம் காட் பை காட். இதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். நாம் எல்லாரும் கர்த்தரால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் யாரும் போய் ஆண்டவரே என்னை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு கேட்கல. அவராக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். He has chosen us. ஸோ அப்படி இருக்கும்போது we are all caught by God. அப்படி எதுக்காக என்னை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு, அந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுதான் கீ, நம்மளுடைய சக்ஸஸோட கீ அதுதான். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, அனுதினமும் காலைதோறும் அவரோட கிருபை புதிதாக இருக்கிறது பார்க்குறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் என்ன செய்யணும் கர்த்தாவே, அதை நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம். கேட்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மெய்யாகவே ஒரு வெற்றிகரமான ஒரு ஜீவியமாக இருக்கும். மூன்றாவது காரியம், எத்தனை பேருக்கு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், அன்வான்ட் பில்ஸ் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில். தேவையில்லாமல் வியாதிகள் வருது, டாக்டருக்கு கொடுக்குறோம், சில வீண் செலவுகளை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே கர்த்தர் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போவார். இந்த வாக்குத்தத்தம் அதை தான் நம்மளுக்கு சொல்லுது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரும் இதை கேட்டு பயன்பெறுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு ஜெப உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவைப்படுதோ என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய எண் 9840908150. மற்றும் சகோதரிகள் இந்த எண்ணுக்கு கால் பண்ணி தங்களுடைய ஜெப உதவியை பெற்றுக்கொள்ளலாம். பாஸ்டர் சாரா 9841034211. மற்றும் எங்களை பின்பற்றி வருகிற அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறோம், albums.com. மற்றபடி பாஸ்டருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாஸ்டரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பாஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டருக்கு லிங்க்டு அக்கௌண்ட்டும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவை எல்லாவற்றையும் தொடர்பு கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சபை கூடியவர்களை குறித்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. கவர்மெண்ட் சில தலைவர்களோடு சபை கூடி வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் சில காரணங்களை முன்னிட்டு இப்பொழுது சபை நடைபெறாது. விரைவில் இதை குறித்து நாங்கள் அறிவிப்போம். சபை கூடி வரும்படி நீங்களும் இதுக்காக ஜெபிச்சுக்குங்க. நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த நாள் விரைவில் வரும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ஆல்பம்ஸோடைய ப்ரேயர் மீட்டிங்கோட டைமிங்ஸையும் உங்களுக்கு நான் அறிவிச்சுக்கிறேன். தினமும் இரவு 10 மணிக்கு சகோதரிகளோட ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரிகள் அனைவரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சகோதரிகள் இந்த ஜெபத்தில் இன்றைய தேதியில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதில் ஐக்கியமடைந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். வெவ்வேறு காரியங்களுக்காக அந்த ஜெபத்தில் நிறைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. தேசத்துக்காகவும் நம்மளுடைய சபை மக்களுக்காகவும் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. 2வது, வியாழக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடிங்கிறது 8 மணிக்கு, அதுலேயும் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது, நான் எடுப்பேன். அதுலேயும் கலந்து கொள்ளுங்கள். இது எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சண்டே சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். எவ்ரி வீக் சண்டே 11:30 காலை 11:30 மணிக்கு நம்மளுடைய சர்வீஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. ஆமென்.